பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்ப்பா. என்னன்னா, இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டதுன்னா 1919. அதாவது மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் 1919 அதே ஆண்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது. சரியா? பால் பண்ணை மற்றும் கால்நடை அப்படின்ற தலைப்பின் கீழே இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு. இதுவே தமிழ்நாட்டில் எப்படி கால்நடை கணக்கெடுப்பு நடத்துவாங்க அப்படின்னா மொத்தம் 3 பகுதியாக நடத்துவாங்க. அதாவது முதல் பகுதி பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பு. அது வந்து கால்நடை வளர்ப்புத்துறையோட உதவியோட மேற்கொள்வாங்க. அடுத்து மாவட்ட அளவில் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. அது வந்து அந்த மண்டல இணை இயக்குனர் சார்பாக நடைபெறும். யாரோட வழிகாட்டுதலின்படி இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் அப்படின்னா மத்திய அரசோட வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை மற்றும் மீன்வளத்துறை இந்த அமைச்சகம் மூலமாக தான் இந்த கால்நடை கணக்கெடுப்புகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுதல் தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி உற்பத்திகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பழுப்பு புரட்சி வந்து தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சி இதை பார்த்துக்கோங்க. வெங்காயம், மருந்து பொருட்கள் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மருந்து பொருட்கள், இளஞ்சிவப்பு புரட்சி, இறால் உற்பத்தி. அடுத்து பாருங்கள் சிவப்பு புரட்சி அப்படின்றது இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. இது எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஜாகிரபி புக்கு இந்திய வேளாண்மை அப்படின்ற பாடத்தில் 3வது லெசனில் இருக்குப்பா. நன்றி.